சபாநாயகர் அவர்களே, தற்போது நடைமுறையில் இருக்கின்ற 78ஆம் ஆண்டின் அரசியலமைப்பானது உண்மையிலே 39 வருடங்கள் பழமை வாய்ந்ததாக இருக்கின்றது. 39 வருடங்களாக இந்த நாடும் இந்த நாட்டின் சமூகமும் முற்றுமுழுதாக மாற்றமடைந்திருக்கின்றது. சமூகம் புத்துயிர் பெற்றிருக்கின்றது. இந்த நாடு புதிய நிலைமைக்கு வந்திருக்கின்றது. எனவே இன்று தற்கால சமூகத்திற்கும் தற்கால இலங்கைக்கும் பொருத்தமான புதிய ஒரு அரசியலமைப்பு அத்தியாவசியமாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு கட்சி என்ற வகையிலே தெளிவாக காண்கின்றோம். இந்த பழைய சர்வாதிகார அரசியலமைப்பு மாற்றி அமைத்து புதிய ஒரு அரசியலமைப்பை வகுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கண்ணோட்டமாக இருக்கின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த இடத்திலே சில அடிப்படை விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளல் வேண்டும். மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்ற, அதே போன்று அனைத்து இன மக்கள் பிரிவுகளினதும் உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு அரசியலமைப்பினை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளல் வேண்டும். ஜனநாயகத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ரத்து செய்வது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அது இந்த அரசியல் அமைப்பின் அடிப்படையான பொருளாக அமைதல் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு. அதே போன்று ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். ஆனால் உடன்பாட்டுடன் அந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இறுதி தீர்மானத்துக்கு பெற வேண்டும் என்பதை நாங்கள் காண்கின்றோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் ஒரு நாடென்ற வகையில், இலங்கை தேசியம் என்ற வகையில் கடந்த வரலாற்றிலே பல்வேறுபட்ட தேசியங்களாக பிரிந்திருந்து யுத்தங்களை புரிந்து கொண்டோம். ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டோம். உண்மையிலேயே தற்கொலை குண்டுதாரிகள் கூட நமது நாட்டிலே உருவானார்கள். இதனை நாங்கள் யாரும் ஆதரிப்பதில்லை. அவ்வாறானதொரு நிலைமை எதிர்காலத்தில் இந்த நாட்டில் உருவாவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த 30 வருட கால யுத்தம் ஏற்படுவதற்கு காரணிகளாக இருந்த வரலாற்று ரீதியான விடயங்கள் இருந்தன. அன்று இந்த நாட்டை ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகாரத்திற்காக வேண்டி பல்வேறுபட்ட இனவாதங்களை தோற்றுவித்து தீர்மானங்களை மேற்கொண்டார்கள். இனவாதத்தை தூண்டியதன் காரணமாகத்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டதும். ஆனால் ஒரு நாடென்ற வகையிலே இந்த நாட்டின் மக்கள் பாதிக்கப்பட்டது இந்த அதிகார தேவைகளின் காரணமாக, இந்த ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட தீர்ப்புகளின் காரணமாகவும். இதன் காரணமாக தற்கொலை குண்டுதாரிகள் உருவாகின்ற அளவுக்கு இந்த நாடு போயிருந்தது. அதே போன்று பல தேசியங்களின் மீது பல தேசியங்களை அடிப்படையாக கொண்டு தீர்மானங்களை மேற்கொண்டதன் காரணமாக ஆயுதம் ஏந்திய குழுக்கள் உருவானார்கள். எனது அருகாமையில் டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். அவர் 1972ஆம் ஆண்டு இந்த தரப்படுத்தலின் போது மேற்கொண்ட தவறான தீர்மானத்தின் காரணமாக உண்மையிலே அந்த தீர்மானங்களுக்கு எதிராக போராடிய ஒருவர், ஆயுதம் கையேந்தும் அளவுக்கு இட்டு செல்லப்பட்டவர். அன்று கொண்டு வந்த சட்டங்களின் காரணமாகத்தான் இது உருவானது. அன்று வகுக்கப்பட்ட சட்டங்களினால் தான் வடக்கை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு உட்புகுதல் தமிழ் இளைஞர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு உட்புகுதலை வரையறுக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். ஆனால் இறுதியில் எங்கே பிரிவினைவாதத்தை நோக்கி அவர்கள் தள்ளப்பட்டார்கள், இனவாதத்தை நோக்கி தள்ளப்பட்டார்கள், பாசிசவாதத்தை நோக்கி இறுதியாக அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவ்வாறான நிலைமைக்கு அந்த இளைஞர்களை இட்டுச் சென்றதற்கு வரலாற்றிலே காரணிகளாக இருந்த விடயங்கள் இருக்கின்றன. அந்த அனைத்து தீர்மானங்களையும் இந்த நாட்டில் ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள் தான் மேற்கொண்டார்கள். ஆனால் இன்று நாங்கள் அந்த வரலாற்றிலே இடம்பெற்ற தவறுகளை புரிந்து கொண்டு அந்த தவறுகளை சரி செய்து கொள்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கின்றது. ஒழுங்கு பிரச்சினை. நன்றி கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் அறிவீர்கள், கடந்த வாரம் ஒரு பிரகடனம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. விமல் வீரவன்ஸ் அவர்கள், அவர் இப்போது இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் இந்த பாராளுமன்ற சபைக்குள் அவர் இருக்கின்றார். எங்களுக்கு ஒரு அச்சம் ஒன்று இருக்கின்றது, பாதுகாப்பு தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அது ஒழுங்கு பிரச்சனை அல்ல. கௌரவ சபாநாயகர் அவர்களே, 30 வருட கால யுத்தத்தில் இறுதியிலே உண்மையிலே பாசிசவாத பிரிவினவாத அமைப்புகள் உருவாகின்ற இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருந்தோம். அது முற்றிய இடத்திற்கு வந்ததன் பின்னர் உடனடியாக தாமதமின்றி
உண்மையை கண்டறிவதற்கான ஆணைக்குழுவை தாபிக்க வேண்டும் என்று 2009 ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி மக்கள் விடுதலை முன்னணி அதனை குறிப்பிட்டது. யுத்தம் முடிவுற்று சரியாக ஒரு வாரத்துக்குள் அதனை குறிப்பிட்டது. இன்று 8 வருடங்கள் கடந்திருக்கின்றன. ஆனால் இன்னமும் எந்த ஒரு அரசாங்கத்தும் இந்த ஆணைக்குழுவை, சத்தியத்தை கண்டறிவதற்கான நல்லிணக்க ஆணைக்குழுவை தாபிக்கவில்லை. உண்மையிலேயே ஐநாவின் மனித உரிமைகள் கவுன்சிலின் தலைவர் நவநீதம் பிள்ளை அவர்கள் இலங்கையிலே அத்தகைய ஆணைக்குழு ஒன்றை தாவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் இந்த அரசாங்கம் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்த பிரகடனத்திலே ஐநாவின் மனித உரிமைகள் கவுன்சிலிலே முன்வைக்கப்பட்ட அந்த ஆவணத்திலே அவ்வாறானது ஒன்று தாபிப்பதற்கு நாங்கள் இணக்கம் தெரிவிக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றீர்கள். மக்கள் விடுதலை முன்னணியானது இந்த நாட்டிலே எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அன்று 2009ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முன்வைத்திருந்தோம். ஆனால் இறுதியிலே ஐநாவின் நவநீதம் பிள்ளை போன்றவர்கள் அத்தகைய முன்னோடு ஒன்றை முன்வைக்கும் வரை நீங்கள் காத்திருந்தீர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு. அந்த இடத்தில்தான் ஏகாதிபத்தியவாதிகளுடைய தலையீடு, ஐநாவின் தலையீடு, வெளித்தரப்புகளுடைய தலையீடுகள் அந்த இடத்தில் தான் இந்த நாட்டை நோக்கி மேற்கொள்ளப்பட்டது. எனவே கடந்த கால பகுதியிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கும் ஐநாவுக்கும் எமது நாட்டின் உள்ளக பிரச்சினைகள் சம்பந்தமாக தலையிடுவதற்கு நீங்கள் இடம் அளித்திருக்கின்றீர்கள். எனவே நமது நாட்டின் சட்டம், நமது நாட்டின் அரசியலமைப்பு, நமது நாட்டின் தேசிய பிரச்சினை இது யாருடைய அழுத்தத்தினாலும் நாங்கள் தீர்க்க வேண்டியதில்லை. அல்லாவிட்டால் யாருடைய உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்து நாங்கள் செயற்படலாகாது. நாங்கள் நேர்மையாக எங்களுடைய தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் தலையிட வேண்டும். யாருடைய அழுத்தத்தின் பேரில் நாங்கள் அதில் தலையிடலாகாது. எனவே ஏகாதிபத்தியவாதிகளுடைய தலையீடுகளை உண்மையாக தோற்கடிக்க வேண்டுமானால் அவர்கள் தலையிடுவதற்கு இருக்கின்ற அந்த அவகாசங்களை, அந்த விதைகளை நாங்கள் அகற்ற வேண்டும். அவ்வாறு நாங்கள் அந்த விதைகளை அகற்றினால் நவநீதம் பிள்ளையாக இருக்கட்டும், ஹுசைன் அவர்களாக இருக்கட்டும், மனித உரிமை ஆணைக்குழுவில் மனித உரிமைகள் பேரவையில் இருக்கின்ற இவருக்கும் நமது நாட்டிலே தலையிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டாது. எனவே உண்மையிலே ஏகாதிபத்தியவாதத்தை உண்மையாக தோற்கடிப்பது என்பது அதுதான். நாங்கள் கண்டோம். யுத்தம் முடிவற்றதன் பின்னர் இதனைத்தான் அவர்கள் பலிகடாவாக்கிக் கொள்வார்கள். இறுதியாக இந்த விடயத்துக்கான முதற் காரணியாக அதனைத்தான் அவர்கள் கொள்வார்கள். எனவே யுத்தத்தை முடிவுறுத்துவதற்கும் அவர்கள் தலையிட்டார்கள். யுத்தத்தை உச்சமட்டத்துக்கு கொண்டு வளர்ச்சியடைய செய்வதற்கும் அவர்கள் தலையிட்டார்கள். அவ்வாறு செய்து யுத்தத்தின் ஊடாக அவர்கள் பொருளாதார அரசியல் நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். யுத்தம் முடிவுற்றதன் பின்னர் அவர்கள் பார்த்தால் அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று அவர்கள் முதலாவதாக கண்டார்கள் இடம்பெயர்ந்த மக்களை. அதன் பின்னர் கண்டார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பினை. அதன் பின்னர் அவர்கள் அதனை மாற்றியமைப்பதற்கு அவர்கள் முன்மொழிகின்றார்கள். ஆகவே இவ்வாறானவற்றுக்கு நாங்கள் இடமளிக்காமல் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் கொள்வோமானால் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு பேரவைக்கு எங்களுடைய மக்களுக்கு உரிமையும் இயலுமையும் இருக்கின்றது இந்த பிரச்சனை தீர்த்துக் கொள்வதற்கு. அந்த பொருளில் நாங்கள் இதனை தலையிட்டு தீர்த்துக் கொள்ள வேண்டும். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதிக்கு பின்னர் உண்மையிலே நாட்டின் நிலைமை மாற்றமடைந்தது. LTT பிரிவினவாத அமைப்பு யுத்த ரீதியில் தோற்கடிக்கப்பட்டது. இப்போது தோல்வியுற்று நாட்டிலே புதிய நிலைமை உருவாகி இருக்கின்றது. இப்போது இறந்த புலியின் தோளிலே நாங்கள் அடித்துக் கொண்டு அந்த புலியின் நகங்களை பற்றி நாங்கள் பேசியிருப்பதன் அர்த்தம் அல்ல. அதன் மூலமாக இந்த நாடு முன்னேற மாட்டாது. பிரிவினைவாத இனவாதத்தை நாங்கள் யுத்த ரீதியாக தோற்கடித்து முடித்து விட்டோம். எனவே ஒரு நாடு என்ற வகையில் நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டும். தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அனைத்து இன மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். அனைத்து இன மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்காமல் ஒருபோதும் தேசிய ஒற்றுமையை எங்களால் கட்டியெழுப்ப முடியாது. நாங்கள் ஒரு கட்சி என்ற வகையிலே காண்கின்றோம். இந்த அரசாங்கத்துக்கு ஒருபோதும் இந்த நாட்டிலே பொருளாதார நியாயத்தை ஏற்படுத்தாமல் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியாது. பொருளாதார நியாயத்தின் அடிப்படையில் தான் இனங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற தீர்மானங்களின் ஊடாக நாங்கள் இதனை கட்டியெழுப்ப வேண்டும். பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற தளம்பல்களின் ஊடாக தேசிய ஒற்றுமையை எங்களால் கட்டியெழுப்ப முடியாது. ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை காண்கின்றோம். அவ்வாறு முடியாவிட்டாலும் கூட சிறிய பிளாஸ்திரி தீர்மானங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு தலையிட முடியுமானால் அது ஒரு சாதகமான நடவடிக்கையாக அமையும் என நாங்கள் நினைக்கின்றோம். அந்த பொருளில் நாங்கள் காண்கின்றோம் இத்தகைய அரசியலமைப்பின் ஊடாக
ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க மாட்டாது. ஆனாலும் இப்போது இருக்கின்ற நிலைமையில் ஓரளவு முன்னேறி நகர வேண்டுமானால், அல்லாதுவிட்டால் இந்த பிரச்சினைக்கு பிலாஸ்திரி தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு இதன் மூலம் இடம் கிடைக்கும் என்ற ஒரு பொருளில் தான் நாங்கள் இதிலே தலையிட்டிருக்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் இந்த அரசாங்கங்களுக்கு, இந்த பொருளாதார முறைக்கு, இந்த அரசியல் கலாச்சாரத்திலே தேசிய இன மத சகவாழ்வினை ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் காணவும் இல்லை, காணவும் மாட்டோம். வரலாற்றிலும் அப்படித்தான், இப்போதும் அப்படித்தான் நிலைமை இருக்கின்றது. 83ஆம் ஆண்டு இனவாத மோதல், இனவாத கிளர்ச்சி ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே அந்த கலவரத்தின் பின்னால் யார் இருந்தது? இந்த நாட்டிலே ஆட்சி புரிந்த அரசியல் கட்சிகள். ஐக்கிய தேசிய கட்சியின் சில தலைவர்கள் தான் அன்று 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே வாக்கு பெட்டிகளை தீயிட்டு கொளுத்தியது. யாழ்ப்பாண நூலகத்தை தீயிட்டு கொளுத்தி யாழ்ப்பாணத்திலே கலவரத்தை ஏற்படுத்தியதன் பின்னர் இருந்தது அந்த அமைச்சர்களும் அவர்களுடைய சீடர்களும். எனவே அந்த வரலாறு எங்களுக்கு நினைவிருக்கிறது. இன்று நாங்கள் அந்த வரலாற்றை பற்றி பேசி வேலை இல்லை. நாங்கள் இப்போது வரலாற்றில் செய்த தவறுகளை சீர் செய்து நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். அவ்வாறான இடத்திலே இந்த அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படையான விடயங்கள், அந்த விடயங்களின் அடிப்படை விடயங்களின் போது நாம் காண்கின்றோம், நாட்டில் ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு முக்கியமாக இந்த அரசியலமைப்பின் மூலம் ஏகாதிபதி ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஒழிப்பதற்காகத்தான் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் அன்று பொது வேட்பாளராக தேர்தலுக்கு முன்வந்தார். அவர் பொது வேட்பாளராக வைத்த கருத்தை தான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த கருத்துக்கு தான் மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு நிறைவேற்று முறையை ஒழிக்க இணக்கம் இல்லை என்று கூறுவதற்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. ஏனென்றால் அவர் சமர்ப்பித்த அந்த கொள்கை பிரகடனத்தில் தெளிவாகவே அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த குறுகிய காலத்தினுள் கொண்டு வரப்படுகின்ற 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அந்த திருத்தத்திற்கு மாத்திரம் மக்கள் கருத்து கணிப்பொன்றுக்கு செல்வது இல்லை என்றும், அதற்கான திருத்தத்தை மாத்திரம் கொண்டு வர மாட்டோம் என்று கூறுவோம். ஆனால் அரசியலமைப்பை மாற்றுகின்ற போது, நிறைவேற்று அதிகாரத்தை மாற்றுகின்ற அந்த உறுப்புரையை கொண்டு வருவது இல்லை என அவர் ஒருபோதுமே கூறவில்லை. கொள்கை பிரகடனத்தில் அவ்வாறு குறிப்பிடப்படவும் இல்லை. எனவே மிக தெளிவாகவே இந்த நிறைவேற்று முறையை ஒழிப்பது என்பது ஜனநாயகம் தொடர்பில் முக்கியமான ஒரு விடயமாக கருதி கட்டாயமாக இந்த அரசியலமைப்பினுள் செய்யப்பட வேண்டிய விடயமாக நாம் காண்கின்றோம். அது அவ்வாறு நடைபெறா வீடின் உண்மையை பார்க்கின்ற போது புதியதொரு அரசியலமைப்பு இல்லை என்ற அதுதான் முக்கியமான அடிப்படை. புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்கி பாராளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மையில் நிறைவேற்றி மக்கள் கருத்து கணிப்புக்கு சென்று மக்களிடம் அதனை அங்கீகரிக்க செய்யும் என்பது நிறைவேற்று அதிகாரத்தை ஒழித்து ஜனநாயகத்தை உறுதி செய்கின்ற புதியொரு அரசியலமைப்புக்காகத்தான். அவ்வாறு செய்வதில்லை என்றால் புதியதொரு அரசியலமைப்பு உருவாகாது. அது மிகவும் தெளிவாகின்றது. அதனால் நாம் ஜனநாயகம் தொடர்பில் கலந்துரையாடுகின்ற போது நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு கட்டாயமாக ஒரு இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டி இருக்கின்றது. அடுத்தது கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த முன்மொழியப்பட்டிருக்கின்ற வழிப்படுத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கையை போன்று இந்த அரசியலமைப்பை தயாரிப்பதற்கும் அதற்கு சமாந்திரமாக நியமிக்கப்பட்ட துணைக்குழுக்களின் மூலமும் பெருமளவு முன்மொழிவுகள் உள்ளடங்கிய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கென்றால் அனைத்து மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழா, முஸ்லிமா, சிங்களமா, பேகரா, மலையா என்று கருதாது அனைத்து மக்களுடைய மனித உரிமைகளையும் பாதுகாத்தால் மாத்திரம்தான் தேசிய ஒற்றுமை ஒன்று கட்டியெழுப்பப்படும். அதனால் இந்த வழிப்படுத்தல் குழுவின் மூலம் முன்மொழியப்படுகின்ற அதிகார பகிர்வு மாகாண சபைக்கு அப்பால் செல்கின்ற அதிகார பகிர்வுக்கு அப்பால் செல்ல வேண்டுமா இல்லையா, ஃபெடரல் சமஷ்டியா இல்லையா என்ற பிரச்சனைகளுக்கு முன்னர் அனைத்து மக்களினதும் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். வாழ்கின்ற உரிமை, அந்த வாழ்கின்ற உரிமை, வாழ்வதற்கான உரிமை ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றப்பட வேண்டும். அவ்வாறானது ஒரு முக்கியமான பிரேரணைகள் பல இந்த துணைக்குழுக்களின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பிரேரணைகள் உள்ளடங்கி இருக்கின்றன. குறிப்பாக இந்த மனித உரிமைகள் தொடர்பான அடிப்படை உரிமைகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்படுகின்ற முன்மொழிவுகளில்
சுரண்டலிலிருந்து விடுபடுவதற்கான உரிமை, அது தொடர்பாக மிக தெளிவாக புதியதொரு உறுப்புரை இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. உலகில் அடிப்படை உரிமைகள் தொடர்பான புதிய உறுப்புரைகள், அதற்கான வரைவிலக்கணங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன, மாற்றமடைந்திருக்கின்றன, புதிதாக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஏற்ற வகையில் நாம் இவற்றை மாற்ற வேண்டும். மிக தெளிவாகவே கூறப்பட்டிருக்கின்றது. எவரும் அடிமைத்தனத்திற்கு உழைப்பை சுரண்டலுக்கு உட்படுத்தப்படுதல் ஆகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடிப்படை உரிமை. அது இதிலே இல்லை. 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் இவை இல்லை. அவ்வாறென்றால் சுரண்டலுக்கு உள்ளாகாது இருப்பதற்கு அந்த சுதந்திரம், அந்த உரிமை அது உறுதி செய்யப்படுதல் வேண்டும். அதுதான் வேலை செய்கின்ற மக்களுடைய அடிப்படை உரிமை. 78ஆம் ஆண்டின் அரசியலமைப்பில் அவ்வாறான ஒரு வாசகம் இல்லை. அதனால் தான் பல்வேறு தொழில்களில் ஈடுபடுகின்றவர்களை சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார். அந்த சுரண்டலிலிருந்து விடுபடுவதற்கான உரிமை, சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகின்ற அடிப்படை உறுப்புரை ஒன்று இதற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றது. யார் இதனை தவறென்று கருதுகின்றார்கள்? எவ்வாறு இது தவறென்று கூற முடியும்? இல்லை. அது மாத்திரமல்ல கௌரவ சபாநாயகர் அவர்களே, இதுவரை காலமும் எமது நாட்டில் கல்வி அது ஒரு அடிப்படையாக உரிமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. கல்வி என்பது இலவசமாக கல்வியை பற்றி குறிப்பிடுகின்றோம். ஆனால் அரசியலமைப்பு ஒரு உறுப்புரை என்ற வகையில் கல்வி பெறுவது எந்த ஒரு பிரசையின் அடிப்படை உரிமையாக அது உறுதிப்படுத்தப்படுதல் வேண்டும். அது மிக தெளிவாகவே இதில் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இங்கே அனைவருக்கும் கல்வி பெறுகின்ற உரிமை இருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுகின்றது. அதே போன்றுதான் சுகாதாரம். அனைத்து பிரசைகளுக்கும் இலகுவாக அணுகக்கூடிய உயர்தரமான உடல் ஆரோக்கியத்தை அனுபவிப்பதற்கும் அரசாங்கத்தினால் இலவசமாக வழங்கப்படுகின்ற அரசு சுகாதார சேவையின் ஊடாக அடுத்து நோய் தடுப்பு மற்றும் குணப்படுத்துகின்ற சுகாதார சேவைக்கு அணுகுவதற்கான உரிமை இருக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவைதான் சமூக உரிமைகள். சோஷியல் ரைட்ஸ் என்ற சமூக உரிமைகள் அவை இந்த அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும் என்றால் இந்த நாட்டின் அனைத்து மக்களினதும் முக்கியமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அந்த அனைவருக்கும் ஒரு உரிமை இருக்கின்றது, சட்ட ரீதியான உரிமை இருக்கின்றது. அதனை அதிலிருந்து தப்பிச் செல்வதற்கு எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் முடியாது. தூய்மையான நீர் மற்றும் உடல்நலம் பேணல், போதிய அளவு தங்குமிட வசதிகள், கல்வி, சுகாதார வசதிகளை பெறுதல், வீடொன்றை பெற்றுக்கொள்ளல், குடிநீர், தூய்மையான குடிநீரை பெற்றுக்கொள்ளல், இவை ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுகின்றது. இன்றைய அரசியலமைப்பில் அவைகள் இல்லை. இந்த புதிய ஒரு அரசியலமைப்புக்கு மனித உரிமைகள் தொடர்பாக இருக்கின்ற குறிப்பாக சமூக உரிமைகள் உள்ளடக்கப்படும் என்றால் அது புதியதொரு அணுகுமுறையாக இருக்கின்றது. அது இந்த நாட்டின் அனைத்து தேசியங்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற அடிப்படை அணுகுமுறையாக காணப்படுகின்றது. அவ்வாறான உறுப்புரைகள் பல இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான முன்மொழிவுகளில் உள்ளடங்கி இருக்கின்றன. அடுத்தது மொழி தொடர்பான பிரச்சினை. நாம் அறிவோம், 78ஆம் ஆண்டின் அரசியலமைப்பில் மொழி தொடர்பாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சிங்கள மொழி அரசகர்ம மொழியாக இருக்கும், தமிழ் மொழியும் ஒரு அரசகர்ம மொழியாக இருக்கும் என தமிழ் மொழியும் என்ற குறிப்பிடப்படுவதன் மூலம் அந்த தமிழ் மொழியை பேசுகின்றவர்களுக்கு 2ஆம் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றால் அங்கே ஒரு பாரபட்சம் காட்டப்படுகின்றது தெளிவாகவே. அதனை கவனிக்காம ஒரு சொல்லின் மூலம் தான் அந்த அரசியல் அடிப்படை சட்டத்தில் அது செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் எம்மால் முடியாது, சிங்கள தமிழ் ஆகிய 2 மொழிகளுமே அரசாங்கம் மொழிகளாகும் என்று தெளிவாக ஏன் குறிப்பிட முடியாது? அந்த உறுப்புரையை முடியும். அதனால் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கின்றது. குடியரசின் தேசிய மற்றும் அரசாங்கம் மொழிகளாக தமிழ், சிங்கள மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மிக தெளிவாகவே அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரை இருக்கின்ற மொழி பிரச்சினை, அந்த மொழி பிரச்சினையை தீர்ப்பதற்கான தெளிவான ஒரு முன்மொழிவு இங்கே இருக்கின்றது. மொழியின் காரணமாக நமக்கு தெரியும், இன்று சுற்றறிக்கைகள் வெளியிடப்படுகின்ற முறை, அரசாங்கம் செயலாற்றுகின்ற முறை, அரசாங்கத்தின் பல செய்திகள், தீர்மானங்கள் கீழ் உத்தியோகத்தர்களுக்கு செல்கின்ற விதம், மட்டக்களப்புக்கு, அம்பாறைக்கு, யாழ்ப்பாணத்திற்கு எந்த மொழிகளில் அவை அனுப்பப்படுகின்றன என்பதை பற்றி, சிங்கள மொழியில் கல்வி அமைச்சினால் அனுப்பப்படுகின்ற சுற்றறிக்கைகளை
மொழிபெயர்ப்பதற்கு மட்டக்களப்பு கல்வி உத்தியோகத்தர்களுக்கு ஓரிரு மாதங்கள் செல்கின்றன. இன்றும் அவ்வாறான நிலைமைதான். அவற்றுக்கு அந்த பிரச்சனைகள் இதுவரை தீர்க்கப்படவில்லை. அவை முக்கியமான மொழி ரீதியான பிரச்சனைகள். அந்த மொழி ரீதியான பிரச்சனைகள் பாரிய பிரச்சனைகளாக மாறுகின்றன. அதனால் அந்த மொழி தொடர்பாக இருக்கின்ற தவறான உறுப்புரைகளை திருத்துவதற்கு இந்த அரசியலமைப்பின் மூலம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பல விடயங்கள் இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான முன்மொழிவுகளில் உள்ளடங்கி இருக்கின்றன. நாம் உரையாடுவது இந்த துணைக்குழுவின் முன்மொழிவில் இருக்கின்ற ஒரு சில விடயங்களை பற்றித்தான். ஆனால் புதிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய முக்கியமான சமூக உரிமைகள், சோஷியல் ரைட்ஸ் தொடர்பாக 30 நிமிடங்கள் அல்லவா, அந்த விடயங்கள் இந்த அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படுவது என்பது நாட்டு மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதாக இருக்கும். அடுத்தது இறுதியாக ஒரு சில நிமிடங்களில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமையை உருவாக்குவதைப் போன்றே தேசிய ஒற்றுமை இன்மையையும் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பளிக்கின்ற எந்த ஒரு முன்மொழிவுக்கும் மக்கள் விடுதலை முன்னணி இணக்கம் தெரிவிப்பதில்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பாக நாம் தெளிவாக காண்கின்றோம். வடக்கில் வாழ்வது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் 32% தான். கிழக்கில் சிங்களம், தமிழ், முஸ்லிம் அனைத்து தேசியங்களும் சமமாக வாழ்கின்றால் 33% ஒவ்வொரு இனமும். அவ்வாறான ஒரு பகுதியை வடக்கில் இணைப்பது எந்த ஒரு தர்க்க ரீதியிலான அடிப்படையும் இல்லாது. அதனால் மக்கள் விடுதலை முன்னணி எந்த விதத்திலும் வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு இடமளிப்பதில்லை. அது தெளிவாகவே நாம் இந்த நாட்டின் மக்களுக்கு உறுதியளித்திருக்கின்றோம். அன்று வரலாற்று ரீதியான நீதிமன்றத்தில் மக்கள் விடுதலை முன்னணி தான் அந்த நீதிமன்ற தீர்ப்பை பெற்றது. நமக்கு நினைவிருக்கின்றது 2015 நவம்பர் மாதம் 15 மந்திர ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியானார். அந்த 2005 நவம்பர் மாதம் 19 ஜனாதிபதியாக முதலாவதாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிக்கை என்ன? நவம்பர் மாதம் 23 நவம்பர் 23 2005 23 மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெளியிட்ட முதலாவது வர்த்தமானி அறிவித்தல் என்ன? அந்த அறிவித்தல் தான் வடக்கு கிழக்கு தொடர்ந்தும் இன்னும் ஒரு வருடத்தினால் இணைப்பு நீடிக்கப்பட்டிருப்பதை இன்று பேசுவதா என்றால் அது தவறென்று கூறுவதால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அந்த வர்த்தமானியை அவர் வெளியிடாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அதனை வெளியிட்டார். 4 நாட்கள் சென்றது. 19 நியமிக்கப்பட்டு 23 வெளியிட்டார் வர்த்தமானி அறிவித்தலை. அவற்றை மாற்றுவதற்கு எமக்கு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டி வந்தது. நாம் உயர் நீதிமன்ற தீர்ப்பை பெற்றோம். ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க பிரதம அமைச்சர் அவர்கள் நாம் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கின்ற வினாக்களை எழுப்பினோம். ஏன் இந்த வர்த்தமானியை தொடர்ந்தும் நீடிப்பதா, ஏன் இதனை நிறுத்துவதில்லை என்று கேட்டோம். இணைப்பதற்கு, ஒருங்கிணைப்பதற்கான அந்த வர்த்தமானியை வெளியிட்டது மாத்திரமல்ல, அன்று அரசாங்கம் அதனை தொடர்ந்து நீடிப்பதற்கு இன்னொரு சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதுதான் அன்று நடைபெற்ற நிலைமை. அதனால் நாம் தேசிய ஒற்றுமையை நாம் விரும்புகின்றோம். அதனால் தான் வடக்கை கிழக்கையும் இணைக்க வேண்டாம் என்று கூறுகின்றோம். என்றால் கிழக்கில் சிங்கள முஸ்லிம் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த சிங்கள முஸ்லிம் மக்கள் அந்த சிங்கள மக்களை அந்த பகுதிகள் இணைப்பதற்கு எந்த விதத்திலும் அவர்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை. அவ்வாறான ஒரு இணைப்பின் மூலம் தேசிய ஒற்றுமை அல்ல. நாம் தமிழ் மக்களிடம் கேட்பது, வடக்கே உள்ள தமிழ் மக்களிடம் கேட்பது, சிங்கள மக்களிடம் தமிழ் மக்களிடம் ஒன்றாக சேர்ந்து வாழும்படிதான் கேட்கின்றோம். பிரிந்து வேறுபடுவதற்கு அல்ல. அவ்வாறான ஒன்றுக்கு நாம் இடமளிக்க மாட்டோம். அவ்வாறேதான் எமது நாட்டில் சமஷ்டி ஆட்சி முறை ஒன்றை கொண்டு வர முடியாது. யாராவது நினைக்கும் என்றால் சமஷ்டி ஆட்சி முறை ஒன்றை கொண்டு வரும் என்று அது ஒருபோதுமே நடைபெறுவதில்லை.